இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சோர்வுகளை மாற்றுகிற இறைவனாக இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இறைவன் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சோர்வில்லாதபடி காத்து கொள்ளுகிறவர். நாம் சத்துவமற்று பலனற்று பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தீர்க்கதரிசி தானியேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அவர் தேவ தரிசனத்தை கண்டு அவர் மூட்டுகள்லாம் என்ன ஆயிடுச்சு? நிற்க முடியாமல் இதாகி அவர் செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். செத்தவனை போல விழுந்த அவரை தேவன் என்ன செய்கிறார்? எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு புருஷன் அவரை வந்து எழுப்புகிறார். அவர் எழுப்பி என்ன சொல்கிறார்? திடன்கொள் திடன்கொள் என்று சொன்ன உடனே அவர் உடனே திடன் கொண்டு நிற்கிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அதாவது ஒரு மனிதனுக்கு பலன் இல்லாவிட்டால் அவனுக்கு பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்திலே காணப்படுற பலவீனங்களை கர்த்தர் முற்றும் மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் சோர்வான நிலையில் இருப்போமானால் நமக்கு இருக்கிற எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோதரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் நம்முடைய தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நாம் நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை அவருக்கு நமக்கு காண்பிக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நமக்கு பலன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பிரயோஜனமான காரியங்களை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரயோஜனமான காரியங்களை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். இப்படி தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் ஆறுதல் செய்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாலே கூப்பிட்டு சொல்லும் சத்தத்தை கேட்பீர்கள், உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லி இருக்கிறபடி விதமாக நாம் வலதுபுறம் சாயும் போதும் தவறான வழிக்கு எங்கேயா திரும்புவோமானால் இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கிற எச்சரிப்பு சத்தம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் வழி விலகாதபடி நாம் தேவனுடைய பாதையில செம்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்துல பலவீனம் உருவானால் அந்த பலவீனத்தை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்மை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி இருக்கிறபடி தேவனாகி கர்த்த நம்மை பலப்படுத்தி வழி நடத்துகிற இறைவன். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அதனால்தான் இங்கே தீர்க்கதரிசி எசேயா மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், விதமாக சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி இருக்கிறபடி சோர்ந்து போகிற எந்த மனிதனையும் அவருடைய சோர்வுல இருந்து வெளியே கொண்டு வந்து அவருக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். விதமாக சோர்வா இருக்கிற ஒரு மனிதனிடத்துல போய் பேசும் பொழுது என்ன செய்யக்கூடாது? இன்னும் சோர்வான நிலையை ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு இருக்கிறான், இல்ல பல விதமான சோதனையில இருக்கிறான், இல்லை என்றால் பல விதமான பிரச்சனைல இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்போ போய் நாம என்ன செய்யக்கூடாது? இன்னும் அவனை பலவீனப்படுத்த முடியாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அவனை இன்னும் உற்சாகப்படுத்தி, பரவாயில்ல, கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை பலப்படுத்துவார், இதுமாக கவலைப்படாத, சீக்கிரமா நீ விடுதலை பெறுவாய், கவலைப்படாத, கர்த்தர் உன்னை சீக்கிரமாக
உன்னை மேன்மையாக எடுத்து உயர்த்துவார். கவலைப்படாத. கர்த்தர் இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். கவலைப்படாத. இந்த வியாதியிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். கவலைப்படாத. இந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். கவலைப்படாத. கர்த்தர் உன்னை சகல தீமைகளுக்கு விலக்கி காப்பார் என்று ஆறுதல் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனா ஒரு மனிதன் மிகுந்த பலவீனப்பட்டு இருந்தார். அவருக்கு திடீரென்று ஒரு சோதனை. அந்த சோதனை யாருக்கும் போட்டியில வந்தது தெரியுமா? மனிதருக்கும் வந்த போட்டியில் அல்ல, தேவனுக்கும் பிசாசுக்கும் வந்த போட்டி. ஆண்டவர் தான் கேட்கிறார். அங்கே பரிசுத்த சன்னிதானத்திலே தேவபுத்திரர்கள் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கும் போது அங்கே சாத்தான் நடுவே நின்று கொண்டு இருக்கிறான். அப்பொழுது பிசாசை பார்த்து ஆண்டவர் கேட்கிறான், நீ எங்க இருந்து வருகிறாய் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறேன். சரி, பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறான், நீ போ என்று சொன்னால் போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் தான் பேச ஆரம்பிக்கிறார். பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறாயா? ஆயுதமாக என் தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்கிறார். ஏனென்றால் யோபு மேல் அவன் கவனம் வைத்திருந்தான். யோபை எப்பொழுது அட்டாக் பண்ணலாம் என்று சொல்லி அவன் பிளான் போட்டிருந்தான். யோபு எப்படா எதுமாக, ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரீர பிரகாரமும் செழுமையா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா சாத்தா என்ன செய்வான்? எப்போ இவங்களை அட்டாக் பண்ணலாம், எப்போ உள்ள புகுந்து இவங்களை என்ன செய்யலாம், இவங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கலாம், எப்போ இவங்களை தேவனை விட்டு தூர போக பண்ணலாம். இவ்விதமா செழுமையா இருக்கிறார்களே, இவர்கள் இவ்விதமா செழுமையா இருந்தால் அநேகர் எங்க வருவாங்க? இயேசுநாதர் ஏற்றுக்கொள்வார்களே, இவர்கள் சாட்சியா வாழ்கிறார்களே, அதனால் எப்படி எல்லாம் இவர்களை அட்டாக் பண்ணலாம் என்று சொல்லி அவன் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருப்பான். என்றால் பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சித்து திரிகிற சிங்கத்தை போல் அலைந்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அவன் எப்பொழுது யாரை விழுங்கலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு அலைகிறான். யோபுவை அப்படி அட்டாக் பண்ண வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு அலைந்தபடினாலே கர்த்தர் கேட்கிறார், என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது சாத்தான் சொல்றான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையா? அவன் கையின் பிரயாசத்தை சம்பத்தை ஆசீர்வதித்து தேசத்தை அவன் பெருக செய்து அதனால உண்மை ஆராதிக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுவது, அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை, உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்குள்ள விலகி தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உள்ளவரும் அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சாட்சின உடனே அடுத்தது அவன் என்ன சொல்றான்னா, சும்மாவாயா செய்யறான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெளியிடுறது காவல் செய்கிறீர் அல்லவா, பாதுகாப்பு கொடுக்கிறீர் அல்லவா, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீர் அல்லவா, இப்படி அவனோடு கூட இருந்து அவனுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, அதனால் உண்மையை ஆராதிக்கிறான், அதனால் உண்மையை விதமாக தொழுது கொள்ளுகிறான் என்று சொன்ன. கர்த்தர் சொன்னார், அப்படி அல்ல, என் தாசனாகிய யோபு உத்தமன், என்ன உன்னை சோதிச்சு பாரு, அவனை விட்டு விடு, அவனுக்கு உள்ளதெல்லாம் நீ என்ன சோதிச்சு பாரு, அவ்வளவுதான். சாத்தானுக்கு பெரிய கொண்டாட்டம், சாத்தானுக்கு பெரிய கொண்டாட்டம். அட்டாட்டாடா, இந்த நாளுக்கு தானே காத்திருந்தேன், எப்படா யோபு அட்டாக் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, சரி ஆண்டவரே நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிற, விடுவண்ணா சான்ஸ, போனா வேகமா போனோன்னு என்ன நடந்துச்சு? சொத்து சோகங்கள் அழிஞ்சிச்சு, கொள்ளையிடப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, செத்து போனது பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் அதுக்கு சம்பவத்துக்கு ரெண்டாவது சம்பவத்துக்கும் எத்தனை மாசங்கள் போச்சுன்னு தெரியாது. அதுக்கு ஒருபாடு ஒரு நாள் தேவ சன்னிதானத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தேவ புத்திரர்கள் தேவன் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது சாத்தான் அங்கே வந்து நிற்கிறான். கர்த்தருக்கு எங்கே இருந்து வருகிறார்? அதே கேள்வி, எங்கே இருந்து வருகிறார்? அவனு அதே பதில் என்ன சொல்றான்? பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறேன். காரணம் இல்லாமல் நீ யோபு மேல் விதமாக அவனுடைய பாதுகாப்பு எடுக்க சொல்லி பண்ணாயே, அவனை சோதிக்க முடியும் நீ விதமா செய்தாயே, ஆனாலும் அவனோட உத்தமத்தை பார்த்தாயா, எவ்வளவு உறுதியா இருக்கிறான். உடனே சொல்றான், ஐயா, மனுஷன் தோலுக்கு பல தோலையும் ஜீவனுக்கு பல ஜீவனையும் கொடுத்துவா, நீ கொஞ்சம் அவன் சரீரத்தை கொஞ்சம் வியாதி உண்டாக்கி பாரு, அவன் உங்களுடைய முகத்துக்கு உண்டாகும் தூசிக்காரன் இல்லை பாவம்.
அவன் ஜீவனை மாத்திரம் ஒண்ணும் செய்யாத, நீ அவனுடைய சரீரத்துல என்ன வேதனை கொடுத்து பாரு, அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். சவால் விட்டான். பார்த்தான், இது ஒரு நல்ல சான்ஸ். யோபு எப்படியாவது கர்த்தரை தூசிக்க வச்சிட வேண்டும். யோபு கர்த்தரை தூசிக்க வேண்டும், எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறமான வேலைகளை அவன் செய்தான். வேகமா போனான். அவருடைய சரீரத்துல உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பற்களினால் கொப்பளங்களினால் உருவாக்கி அது அந்த அரிப்பு அதிகமாகி ஓட்டை எடுத்து மேல சொரிஞ்சிட்டு சாம்பலில் உட்கார்ந்து மேல எடுத்து சாம்பலை பூசி அவரால் முடியல. இன்னைக்கு யோபு இருந்திருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படி யோபுக்கு ஒரு வியாதி பலவீனம் உண்டாயிருச்சுன்னா உடனே 108க்கு போன் பண்ணி ஜிஹெச்ல கொண்டு அட்மிட் பண்ணி அதுக்குரிய என்னென்ன ட்ரீட்மெண்ட் உண்டு அத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன் நிறைய வயர்கள் உண்டாகி கம்ப்யூட்டர்ல மேல எல்லாம் பொருத்தி பெட்ல படுக்க வச்சிருப்பாங்க. அரிக்குதா அதுக்கு நம்ம கழிவு பூசுவாங்க, ஊசியை போடுவாங்க, குளுக்கோஸை ஏத்துவாங்க, இன்னைக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா யோபு காலத்துல எல்லாம் இல்லை. அதனால யோபு என்ன பண்ணினாரு? ஓட்டை எடுத்து மேலெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு சாம்பல் எடுத்து மேலெல்லாம் பூசிக்கிட்டு அந்த சாம்பல் அந்த அரிப்பை போக்குவதுக்காக சாம்பல் எல்லாம் பூசிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து வெந்து இருக்கும் பொழுது மனைவி கூட சொல்றான், தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்படின்னா மனைவி கெட்டவான்னு நினைக்கிறோமா? மனைவி கெட்டவா கிடையாது. பிள்ளைகள் செத்து போனார்கள், ஆசிகளால் அழிந்து போனது, ஆனாலும் அமைதியாகத்தான் இருந்தார். யோபு நாம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், யோபின் சரித்திரம் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோபு ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு தேசத்தினுடைய ராஜ்யத்தின் அதிபதி, அவர் ஒரு ராஜா. அப்போ அவர் மனைவி யாரு? ஒரு ராணி. இப்போ ராஜ்யத்துல எல்லாமே இழந்து போச்சு, எல்லாம் சொத்து சம்பளம் போச்சு, வேலைக்காரங்க எல்லாம் போயிட்டு கவலையே படல, கர்த்தரை நோக்கி மகிழ்படுத்துகிறார். ஆபத்திற்கு என்ன சொல்லுகிறார்? அத்திமரம் துளிராம் போலாமலும் மந்தையில மாடு இல்லாமலும் தொழுவத்திலே மந்தையில ஆடு இல்லாமலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அற்பேன், தேவனுக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ விதமாக என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி இருக்கிறபடி யோபு ஆவிதமாக யோபுன் மனைவி, ஐயா மறுபடியும் நீ கர்த்தரை வணங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, சரி விடுங்க, என்ன செய்யறது, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க செத்து போயிருக்க, எதுக்கு இந்த வேதனை இருந்துட்டு என்னால பார்க்க முடியல, என்னால உங்களை பார்க்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு அவருடைய சரீரம் உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால வரைக்கும் புற்களினாலும் அப்படியே சொரிஞ்சு என்ன ஆச்சு, புண்ணெல்லாம் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, குஷ்டம் போல ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால பார்க்க முடியல, நீங்க செத்து போயிட்டா கொஞ்ச நாள் நான் துக்க போடுவேன், நீங்களும் சமாதானமா போயிருவீங்க, நானும் ஒரு ஆறுதலா இருப்பேன், முடியல சாமியலா அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன செய்யறாங்க, அந்த தமிழ் வேதாமத்தில் என்ன சொல்லியிருக்கு, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை தூசித்தல, தேவனுடைய விசுவாச தேவனுடைய காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுருங்க. நீ மறுபடியும் தேவன் சொல்லாம நீங்க உங்க ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியும், ஆண்டவரை ஜெபம் பண்ணி விட்டுருங்க என்று சொல்லுகிறார். செத்து போங்க, நீ இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படிங்கிற நிலைக்கு அந்தமா தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று அவர் சொல்லுகிறார். சரி, தீமை பெற்றாச்சு, இப்போ என்ன செஞ்சாச்சுன்னா அவருடைய நண்பர்கள் 3 பேர் வர்றாங்க. அந்த 3 நண்பர்கள் யார் தெரியுமா? 3 தேசத்து ராஜாக்கள், ஞானிகள் வர்றாங்க. வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல் சொல்றவங்க முதல்ல என்ன செய்யறாங்க, 7 நாள் ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கிறாங்க. 7ஆவது நாள் முடிஞ்சு யோபு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அது குறிப்பாடு 4ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஆயுதமாக ஒரு மனுஷன் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆறுதல் சொன்னா நீர் அதை கேட்பீரா, அதாவது நாங்க சொல்ற ஆறுதலை நீர் கேட்பீரா, உங்களுக்கு இப்படி விதமான காரியங்கள் உண்டாயிருக்கிறது என்று தேமானேனாகி எலிபாஸ் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசிக்கொண்டே அவர் நிறைய காரியங்களோடு சொல்லி கொண்டு வரும் பொழுது
அவருமாக அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு வெளிப்பாடு உண்டாயிடுச்சு. அதாவது இப்படிப்பட்ட தண்டனைகள் யாருக்கு உண்டாகும்னா, தப்பு செய்யாம தண்டனை யாருக்கு என்ன செய்யாது, வராது. மனிதருடைய பார்வை, அதான் கர்த்தர் சொல்கிறாங்க, உங்களும் மனிதனை போல நான் பார்க்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார்களா, அது போல இங்கே நான் விதமாக பார்க்கிறோம். விதமாக மனிதர்கள் பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. ஆனால் இங்கே மனிதன் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கும் பொழுது ஆறுதல் சொல்ல வந்த மனுஷன் எப்படி ஆறுதல் சொல்றாரு பாருங்க. அவருக்கு ஒரு என்னாச்சுன்னா ஒரு தரிசனம் உண்டாச்சான். அந்த தரிசனத்துல அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் உண்டாச்சான். வாசிங்க 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் யோபு 4:13. யோபு 4:13. மனுஷன் மேல் அயர்ந்த நித்திரையை இறங்குகையில் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அவருக்கு என்ன ஆச்சுன்னா ராத்திரில 12ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அவருக்கு ரகசியமா ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டுச்சான். அவர் யோபுக்கு என்ன செய்ய வந்திருக்கிறாரு, ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாரு. அதனால ஆறுதல் சொல்லும் போது என்ன செய்யறாரு, யோபு எனக்கு ரகசியமா ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. அதனுடைய மெல்லிய ஓசையின் செவிகள் விழுந்தது. ராத்திரில அயர்ந்த நித்திரை, ராத்திரில நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது தரிசனம் அவருக்கு பலவிதமான சொப்பனங்கள் உண்டாச்சான். தரிசனங்கள் பலவிதமான தோற்றங்கள், பலவிதமான சொப்பனங்கள் உண்டாச்சு. அந்த சொப்பனத்துல வாசிங்க, அந்த சொப்பனம் பலவிதமான சொப்பனங்கள்லாம் உண்டானதுனால திகிலும் நடுக்கமும் பிடிச்சிருச்சு. அப்படின்னா என்ன, படுக்கும் போது ஒழுங்கா ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு படுத்தா என்னென்ன பலவிதமான சொப்பனங்களும் வராது, திகிலும் வராது, நடுக்கமும் வராது. எதையோ நினைச்சிட்டு. ரெண்டாவது, இந்த மனுஷன் ஒரு ராஜ்யத்தின் அதிபதி இல்லையா, இவர் ராஜ்யத்தை பத்தி என்னத்தையா நினைச்சிருப்பாரு. இப்ப ஒரு அகோரமான ஒரு மோசமான ஒரு நிலையில யோபு இருக்காரு இல்லையா, இவரை பத்தி நம்மளாம கற்பனை பண்ணிருப்பாரு. தொல்லையும் திரட்சி, ஆமா, தொல்லையும் திரட்சின்னா சொப்பனம் பிறக்கும். அவர் அதிகமா நிறைய காரியங்களை யோசிச்சிருப்பாரு. அப்படி யோசிக்கிறேன்னா அவருக்கு பல விதமான உண்டாயிடுச்சு. உண்டான உடனே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, சொப்பனங்கள் வரக்கும். நிறைய சொப்பனங்கள் இருக்கும். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமே தெரியாது, என்னத்தையாவது சொல்லிட்டு போவாங்க. அந்நிய பாஷையில பேசுவாங்க. அவங்க அந்நிய பாஷைனாலே நமக்கு புரியாத பாஷை தான், அது பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை, ஓ இந்த பாஷையோடைய வார்த்தையா அப்படின்னது என்ன, அந்த மொழிபெயர்ப்பார்கள் யாரா இருந்தா அவங்களோட பார்த்து கேட்டுட்டு, ஐயா அதான் அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த மாதிரி ஆக்கும் அவன் மொழிபெயர்த்து சொன்னா உடனே இவங்க அது உங்களுக்கு தான் கத்து சொன்னார். ஏங்க அந்நிய பாஷை பேசுனது நீங்க, மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்து சொன்னா உங்களுக்கு தான் சொன்னார்னா அடுத்து அவர் எப்படி மொழிபெயர்ப்பாரு? அதாவது தங்களுக்குன்னு எதையும் எடுத்துக்கொள்ளுகிறதா, தங்களை பொறிவை ஞானியாகவும் பெரிய ஒரு மனிதனாக நினைத்து மற்றவர்களை குற்றப்படுத்துகிற தன்மை உருவாகிறதை பார்க்கிறோம். இந்த யோபனிடத்துல விதமாக இந்த மனிதன் விதமாக ஆறுதல் சொல்ல பலவிதமான சொப்பனங்களால் தரிசனங்களும் நடுக்கும் முத்திகளும் உண்டான பொழுது வாசிங்க, தொடர்ந்த வசனங்கள் வாசிங்க. செல்போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி. அவிதமாக திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகள்லாம் நடுங்கினது. அப்பொழுது என்னாச்சுன்னா வாசிங்க 14. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. ஒரு ஆவி கடந்துச்சா, உடனே மயிர்லாம் என்ன செஞ்சா, செலுத்திருச்சு. வாசிங்க. அது ஒரு உரு போல. இப்ப அந்த சொப்பனத்தை நல்லா கவனிங்க. அது ஒரு உரு போல கண்களுக்கு
காணப்பட்டுச்சு. சரி. ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று ஆனாலும் அது ரூபம் என்னதென்று தெரியவில்லை. இது என்ன சொப்பனம்? நிறைய பேருக்கு கண்ணை மூடினா தரிசனம், சொப்பனம், காட்சி. நிறைய பேருக்கு என்னன்னா கண்ணை மூடுறோடனே சொப்பனம், கண்ணை மூடுன்னு தரிசனம், கண்ணை மூடுனே காட்சி. கண்டதை காட்சி கொண்டதை கோலன மாதிரி சிலர் வந்து ஆண்டவரே நான் சாட்சி சொல்லணும், ஆனா எனக்கு சொப்பனம் தாங்க. இவரு சாட்சி சொல்லணுமா? நீ வாரம் பூரா வாழ்ந்திருக்க, அந்த வாரத்துல எப்படி நீ சாட்சியா வாழ்ந்திருக்க அதை சொல்லு. சொப்பனம் வேணுமா சாட்சி சொல்றதுக்கு? தரிசனம் வேணும், வெளிப்பாடு வேணும். அப்போ இப்படித்தான் அநேகருடைய சொப்பனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆவி வந்துச்சா, இவரு அதை பார்த்த உடனே இவருக்கு உடம்புலாம் ஒரு சிலிர்த்து போச்சா, அந்த உருவம் என்ன உருவம்னு தெரியல. உருவத்தை பார்த்த உருவம் என்ன உருவம்னு தெரியல. அந்த உருவம் சொல்லிச்சான். அடுத்த வசனத்தை வாசிங்க. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ? யோபுக்கு எப்படி ஆறுதல் சொல்றாரு? அவரே நொந்து வெந்து ஜீவன் தப்ப இருக்கிறாரு. அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த மனுஷன் என்ன சொல்றாரு? மனுஷன் தேவனை பார்க்க நீதிமானா இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்குறவரை பார்க்க சுத்தமா இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்குறவரை பார்க்க சுத்தமா இருப்பானோ? ஐயா, அது இருக்க முடியாதுதான். தேவனை பார்க்க நீதிமான் மனுஷன் கிடையாது, தேவனை பார்க்கும் சுத்தமான மனுஷன் கிடையாது. ஆனா அது எப்போ எங்க எந்த இடத்துல சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். இந்த மனிதன் ஆறுதல் சொல்ல வந்துவிட்டு அவரை மறுபடியும் கலங்கடிக்கிறதை பார்க்கிறோம். நீ தப்பு செஞ்சிருப்பீர். அடுத்து நான் யோபுக்குள்ள அடுத்தடுத்து போகும்போது நண்பர்கள் என்ன சொல்றாங்க? வேலைக்காரர்களுக்கு ஏதாவது மோசம் போனிருப்பீர், விதவைகளை பராமரிக்காம விட்டுருப்பீர். அதான் சும்மாவும் அவனுக்கு வியாதி வந்திருக்கும். சும்மா வருமா? சோதனை வந்துச்சுன்னு சோதனை சும்மா வருமா? ஏதாவது தப்பு பண்ணிருப்பியா? பெரியப்பா அதெல்லாம் நீ என்னதான் பரிசோதனை, ஏதாவது தப்பு பண்ணிருப்பிய. நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு நேருக்கு நேரம் அடிச்சு காலி பண்றது சொல்லுகிறார். நீ இதெல்லாம் பண்ணிருப்ப, அதனால உமக்கு உண்டாயிடுச்சு. ஆனால் என்ன நடந்தது? இந்த புத்தகத்தை யோபு தான் எழுதுறாரு. யோபுக்கு என்ன நடந்ததுன்னா அப்போதைக்கு யோபுக்கு என்ன செய்யாது தெரியாது. இதெல்லாம் முடிஞ்ச முற்பாடுதான் யோபு கடைசியில், அவர் கடைசி காலங்களில் தான் கர்த்தர் அவருக்கு நடந்ததெல்லாம் சம்பவம் எல்லாம் யோபு அதை எழுதுகிறார். யோபு அதை அவர் எழுதி வைத்த பிற்பாடு அவர் என்ன அரான் மொழியிலேயே ஏதோ ஒரு மொழியில எழுதி வச்சிருப்பார். ஆனா கிட்டத்தட்ட 1000 வருஷம் கழிச்சு, யோபுக்கு 1000 வருஷம் கழிச்சு மோசே அது என்ன செய்யறாரு? அந்த புஸ்தகத்தை எதுல எழுதுறாரு? எபிரேய மொழியில எழுதுறார். எபிரேய மொழியில மோசே எழுதுகிறார். அதற்கு பிற்பாடு சாமுவேல் அதை கொஞ்சம் திருத்தி எழுதுகிறார். அது பிற்பாடு ஏசாயா கொஞ்சம் திருத்தி எழுதுகிறார். மொத்தத்துல வேதாகமத்துல முதல் புஸ்தகம், முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு. ஆனா எபிரேய மொழியில முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் எது? யாத்திராகம் 20 இருந்து கடைசி வரைக்கும். ஆமா, அதுக்கு ஒருபாடு ஆதிகாமத்திலிருந்து மறுபடியும் யாத்திராகமோ அப்புறம் என்னாகும் பாகமோ வரைக்கும் எழுதுனது எபிரேய மொழியில. அதுக்கு ஒருபாடு யோபின் புஸ்தகத்தை இது பண்ணுகிறார். யோபு அதாவது எபிரேய மொழியினுடைய முதல் மொழி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எபிரேய மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியினுடைய எழுத்து முத எழுதுனது யாரு? அந்த எழுத்து உருவம் கொடுத்து முத எழுதுனது யாரு? எபிரேய மொழி. தெரியல, கர்த்தர் தான் 10 கட்டளையை எழுதினார். எபிரேய மொழியில 10 கட்டளைய முதல்ல கர்த்தர் தான் எழுதுறாரு. அது வரைக்கும் அது பேச்சு மொழியா தான் இருந்தது.
அதற்கு பிற்பாடு ரெண்டாவதாக மனுஷர்கள்ல முத எழுதுனது யாரு? மோசே. ஏன்னா 10 கட்டளையும் கர்த்தர் எழுதுனத கொண்டு வந்தார் இல்லையா? 40 நாள் வரைக்கும் அந்த எபிரேய மொழி எழுத படிக்க கற்றுக் கொடுத்திருந்தார். அவர் எழுதி கொண்டு வரும்பொழுது இங்க கண்டுகுட்டியை உருவாக்கி தேவையில்லாத காரியங்களை செய்துகிட்டு இருக்கும்போது போட்டு உடைச்சிட்டார். அப்ப கர்த்தர் எழுதின கற்பனை அந்த எழுத்து என்னாச்சு? மலையில உடஞ்சி அது புதஞ்சு போச்சு, கண்டுபிடிக்க முடியல. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதே மாதிரி கற்பனையை கொண்டு வா, நான் எழுதித்தாரேன்னு சொன்னவரு மோசே எழுத வச்சார். மோசே எழுதினார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இங்க சோர்வுகள், பலவீனங்கள் தாக்கலாம் நம்மை. ஆனால் நம்முடைய இறைவன் என்ன செய்கிறார்? மனிதனை போல, மனிதர்களுக்கு என்ன தெரியுமா? ஏதாவது பலவீனம் உண்டாச்சுன்னா, நீ எந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட அதனாலதான் அப்படின்னு சொல்லி குத்தி காமிப்பாங்க. ஆனால் இறைவனும் அப்படியே அல்ல. மனுஷன் என்ன பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் இருதயத்தை பார்க்கிற இறைவன் நமக்குள் என்ன நடக்கிறது, நடக்க போறது, நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே அவர் நமக்கு என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார், சோர்வுகளை மாற்றுகிறார், நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அப்புறப்படுத்துகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, தத்துவம் இல்லாதவனுக்கு தத்துவத்தை பெருக செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சோர்வுகளை மாற்ற வேண்டுமா? பலவீனங்களை ஆற்ற வேண்டுமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கடைசி வசனத்தை வாசிங்க, 30வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:30. ஏசாயா 40:31. என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சன்னிதானத்துல கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்யறார்? புது பலன் கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார், எல்லா பலவீனங்களும் அப்புறப்படுத்த போகிறார். புது பலன் கொடுத்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். யோபுடைய வாழ்க்கையில விதமாக பலவீனம் தாக்கப்பட்டது. அவருக்கு பலவிதமான காரியம் உண்டான பொழுதும் கர்த்தர் அவரோடு பேசி அவரை சரிப்படுத்தி சீர்படுத்தி மறுபடியும் இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை எடுத்து உயர்த்தினார். அவர் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய முடியாக, கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்க தீமையை அனுபவிக்க முடியாக கர்த்தருடைய சன்னிதானத்துல தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக காத்திருந்தார். கர்த்தருக்காக அவர் காத்திருந்தபடினாலே எத்தனை வருஷம் போச்சுன்னா சொல்ல முடியாது. அந்த உபத்திரவங்கள்லாம் எத்தனை வருஷம் போச்சு, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. போய்கிட்டே இருக்குது. நான் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது யோபு பேசுறாரு, எலிபாஸ் பேசுறாரு, அப்புறம் பில்தாத் பேசுறாரு. ஒருத்தரா என்ன செய்றாங்க? பேசிக்கிட்டே வராங்க. கடைசியில எலிகு பேசுறாரு. எலிகு பேசி முடிச்சோடனே யாரு பேசுறா? கர்த்தர் பேசுறார். கர்த்தர் பேசி முடிச்சோடனே யோபு சரணாகதி அடைகிறாரு. அங்க யோபின் புஸ்தகம் முடிகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து இரட்டிப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்து அதுக்கு பிற்பாடு 147 வருஷம் உயிரோடு இருந்தார். அதுக்கு பிற்பாடு எதுக்கு பிற்பாடு? இந்த சோதனை எல்லாம் முடிஞ்சு 10 பிள்ளைகள்லாம் கிடைச்ச பிற்பாடு 147 வருஷம் உயிரோடு வந்திருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு அவர் காத்திருந்தபடினாலே அவர் என்ன செய்யறாரு? எல்லா சோர்வுகளையும் மாற்றி போடுகிறதை பார்க்கிறோம். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் 40வது அதிகாரம் சங்கீத புஸ்தகம் 40:1-2 வசனங்களை வாசிங்க. சங்கீதக்காரராகி தாவீது சொல்லுகிறார், எனக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள். தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. தாவீதுக்கு வராத பிரச்சனையே கிடையாது. தாவீதுக்கு வராத சோதனையே கிடையாது. எதிரி நாட்டு ராஜாக்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு அலைகிறார்கள். ஆனால்
சொந்த நாட்டு ராஜாவும் கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு அழைக்கிறார்கள். எங்க போனாலும் அவருக்கு கொலை மிரட்டல், எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை, எத்தனையோ பிரச்சனை. ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையின் நன்மை செய்ய முடியாக, கர்த்தர் தன்னை எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் சொல்லுகிறார். நான் கர்த்தருக்காக வாசிங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து மேலும் எடுத்து உயர்த்தி மறுபடியும் என்னை ஒரு ஸ்தானத்துல கொண்டு நிறுத்துவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என்ன செய்தார்? என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படி கேட்டபடினால வாசிங்க, என்னாச்சு? பயங்கரமான குழிகள், பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரம், ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமா இருந்தது. அப்சலோம் துரத்தும் பொழுது பயங்கரமா தான் இருந்துச்சு, சவுல் துரத்தும் போதும் பயங்கரமா தான் இருந்துச்சு, எதிரி நாட்டுக்கு தப்பித்து ஓடும் போதும் பயங்கரமா தான் இருந்துச்சு. இப்படி பலவிதமான பயங்கரங்கள், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் செத்தான். யாரு சொன்னா? ரத்த புரியனே, தொலைந்து போ சொன்னால ஒருத்தன் சீமை இதுதானே தூசிட்டான். ரத்த புரியனே தொலைந்து போ, உன்னை இதுமாக இதோடு நீ தொலைஞ்ச, உளையான போயிட்டா, தொலைஞ்சிட்ட, இதோடு முடிச்சோம் கதை. உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என்னையும் கால்களை கண்மலையுமே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் அப்படியெல்லாம் இருந்த பொழுது அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மணிமே நிறுத்தி என்னை பலப்படுத்தி என்னை பக்குவப்படுத்தி விதமாக பாதுகாத்து இப்ப என்ன செய்கிறார்? எனக்கு நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை நாவிலே கொடுத்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால அப்படியெல்லாம் கர்த்தரோட வாழ்க்கையில் அற்புதம் செய்த அப்படின்னா அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். அவர் என்ன செய்யறார்? நமக்கு ஆறுதல் செய்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம என்ன செய்ய வேண்டுமா? சங்கீதம் 46:10 வாசிங்க. நீங்கள் எங்க உட்கார்ந்து இருக்கணுமா? தேவ சமூகத்துல நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் உங்களுக்கு செய்ய போற ரட்சிப்பின் காரியங்களை அறியும்படிக்கு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமா ஸ்தோத்திரம் செலுத்துமாக. தேவனாகி கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுடைய அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பல நெருக்கங்கள் உருவாகும் பொழுது கர்த்தர் சொல்ல, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14:14 வாசிங்க. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வாசிங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாங்க? சோர்ந்து போய்தான் இருந்தாங்க. ஏன்னா பின்னாடி எகிப்தினுடைய சேனை தன்னை துரத்தி கொண்டு வருகிறது. முன்னாடி யார் இருக்கா? சிவந்த சமுத்திரம், எங்கும் தப்பிக்க முடியாதுனால அப்படி ஒரு சோர்வு, அப்படி ஒரு பலவீனம். என்ன செய்யறது? மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார்கள். இதுமாக கர்த்தர் சொல்கிறார், அதுமாக நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் முன்னாடி மோசை மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்,
நீங்க சும்மா இருங்க, சும்மா சத்தம் போட்டு கிடக்காதீங்க, சும்மா சத்தம் போட்டு கிடக்காதீங்க, புலம்பாதீங்க. ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எதுக்கு எடுத்தாலும் புலம்புறது, எதுக்கு எடுத்தாலும் புலம்புறதான் முறுமுறுப்புன்னு சொல்றாரு. எதுக்கு எடுத்தாலும் புலம்பு புலம்பு பண்ணும், புலம்பி தீர்த்து தானும் புலம்பி மற்றவங்களையும் புலம்ப வச்சு நிம்மதி இல்லாம பண்ணிடுறது. அதனாலதான் அதுதான் முறுமுறுப்புன்னு சொன்னார். முறுமுறுப்புன்னா என்னது? தானும் புலம்பணும், மற்றவங்களையும் புலம்ப வச்சிடணும், பைத்தியம் பிடிக்க வச்சிடணும். அதுதான் சும்மா புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யுத்தங்கள் சூழ்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு தெரியுமா? கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் காத்திருந்து ஜெபித்தார். ஜெபித்தபடினாலே அங்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக உண்டாகிறது. அப்படி உண்டாகும் பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன சொல்லுறார் என்று பார்க்கும் பொழுது வசனம் 17 வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கண்கள் காணும், நின்னு பாருங்க, புலம்பாதீங்க. தேவ சமூகம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்துல உங்க பாரத்தை போற அறிவிங்க. கர்த்தர் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பா. நீதிமான் என்ன செய்யறது இல்ல, ஒருபோதும் நீதிமானை தள்ளாட விட்டாருன்னா சொல்லியிருக்கு. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால்தான் பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்களுக்கு கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். அதுமாக நீங்க இந்த யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் தேவனாக கர்த்தர். இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாதீங்கள், உங்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்க. வாசிங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆறுதல் சொல்லணுமா? கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கவலைப்படாதீங்க. இதுதான் ஆறுதல். இல்ல என்னமோ ஆகி போச்சு, நீ என்னமோ பண்ணிட்ட, நீ பண்ணாதனால இது வராது அப்படின்லாம் இது பண்றது இல்லை. உண்மையிலே பண்ணு, அப்படி யாராவது பண்ணியிருந்தா அந்த நேரத்துல சொல்லலாம், எப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கிற, இதெல்லாம் இதை சரி பண்ணிக்கோ, கர்த்தர் சரி பண்ணுவார் சொல்லலாம். அதுக்காக எதுன்னே தெரியாம, ஏன்டா அவ்வளவு ஆச்சுன்னு என்ன ஏதுன்னே தெரியாம ஏதோ ஒரு சொப்பனம், ஒரு ஆவி வந்துச்சான், ஒரு ஆவி வந்துச்சான், திகுலு நடுக்கும் பிடிச்சிச்சான், எலும்புகள்லாம் ஆடிச்சான். அப்படித்தானே அந்த யோபு புத்தகத்துல வாசிக்கிறோம். ஒரு சொப்பனத்துல ஒரு ஆவி வந்துச்சா, உடனே இவருடைய எலும்பெல்லாம் கிடுகிடுன்னு ஆடிச்சான். எலும்பு எப்படி கிடுகிடுன்னு ஆடும்? சதையும் எலும்பு ஒன்னாதானே இருக்கு, அப்ப சதையுமே சேர்ந்தானே ஆடி இருக்கணும். நடுக்கும் அப்படியே கை காலெல்லாம் உதறிக்கும். அந்த ஆவி வந்து அப்படி உருவோன்னு நினைச்சா, அந்த ஆவி உருவம் என்னன்னே தெரியலையா. நிறைய பேர் சொப்பனம் சொல்றது தான். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ரொம்ப தெளிவான சொப்பனங்கள் கிடைக்கிறத பார்க்கிறோம். எசேக்கியேல் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஒரு ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்தை காண்கிற பொழுது அவர் தரிசனத்தை அழகாக ஒரு விளக்குகிறதையும் பார்க்கிறோம். எசேக்கியேல்
ஒரு அருமையான தரிசனம் காண்கிறார். அந்த தரிசனத்துல அவர் காண்கிறதை அப்படி அழகாக எழுதி வைக்கிறார். வசனம் 28 இருந்து வாசிங்களேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானங்கள் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபொழுது முகமுற்ற விழுந்தேன். அந்த சாயலை ஜீவனையும் அதாவது ஜீவன் இப்படி இருந்துச்சு விதமாக இருந்துச்சு என்றெல்லாம் சொல்லுகிறார். அது இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுகிறார். அதை பார்த்த போது அது நான் பார்த்த சாயல் இப்படித்தான் இருந்துச்சு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். வசனம் 26 இருந்து வாசிங்க. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்ட முதல் மேலெல்லாம் தேவனுடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னி சொகுசாவை போலிருந்து அக்னியாக எரிந்து கொண்டிருந்தார். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் இடுப்புக்கு கீழெல்லாம் எப்படி இருந்துச்சா அக்னியா இருந்துச்சு. சுற்றிலும் பிரகாசமாக இருக்க கண்டேன். அப்போ தேவனுடைய சாயல் அவங்க என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்த அளவு மிகவும் பயங்கரமா இருந்தது. மோசே போய் தேவனுடைய சாயலை பார்த்தாரா? பின்புறத்தை பார்த்தார், முகத்தை பார்க்கல. அக்னியாக தேவன் சொல்லித்தார். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கார்மேகத்துல இறங்கின பொழுது சத்தத்தை கேட்டார்கள், உருவத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் இங்கே நான் விதமாக பார்க்கிறோம். அப்போ எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. எசையா 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க ஆண்டவரே பார்த்தார். பார்த்துட்டு சொல்றார், வாசிங்க. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் அவர் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சேர்ல இருந்து அவருடைய வஸ்திர தொங்கல் என்ன செய்யுது, அது கீழே விழும்போது தேவாலயம் முழுவதையும் மூடிடுச்சு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய சேர்ல உட்கார்ந்துருக்கோம். தேவாலயம் முழுவதும் அவர் வஸ்திரம் மூடிடுச்சு. வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. இரண்டு சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகள் கால்கள் மூடி, 2 சட்டைகளால் பறந்தான். அடுத்து வாசிங்க. என்ன செஞ்ச, ஒருவர் நோக்கி கூப்பிட்டு சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பூமி ஒருவருக்கு கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த தரிசனத்தை தெளிவா பார்க்கிறார், தெளிவா சொல்லுகிறார். அப்போ தேவ மனிதர்கள் தேவ தரிசனங்களை காண்போது தெளிவாக இருக்கணும். தொல்லையும் திரச்சினால் சொப்பனுங்க சும்மா என்னமோ ஒரு ஆவி வந்துச்சா, உருவா நின்னுச்சா, இப்படி புகையா போச்சா, தலை இந்த பக்கம் போச்சு, கால் இந்த பக்கம் போச்சு, அப்புறம் கை மட்டும் அப்படி நீட்டி நின்றுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பிராஞ்சில என்னை போட்டுதான். அந்த பிராஞ்சுக்குள்ள போகும்போது அந்த பிராஞ்சில போனோடனே நிறைய ஒரு அம்மா 2-3 அம்மா இருந்தாங்க. எந்திரிச்சோடனே சொப்பனமா சொல்லுவாங்க. சொப்பனம் வெளிப்பாடு சொப்பனம் சொப்பனம் சொப்பனமா சொல்லிட்டு உட்காருவாங்க. எந்திரிச்சோடனே சொப்பனம் தான், கண்ணை மூடனா சொப்பனம், கண்ணை திறந்தா இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் எனக்கு இந்த சொப்பனமும் புரியல, சொல்ற காரியமும் புரியல. என்னடா சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, சொப்பனமா சொல்றாங்க, பிரசங்கத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமே இருக்குது. ஆராதனைக்கு வந்திருக்காங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தேவனுக்கு பயந்தவர்கள் நீங்க எல்லாரும் வந்து கேளுங்க, அவரின் ஆத்துமாவுக்கு செய்த சொல்லுவேன், அதுதான் சாட்சி. அப்போ இவங்க என்ன எந்திரிச்சு சொல்றாங்க, எனக்கு ஒரு இதாச்சு. அதான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் எந்திரிச்சேன். சாட்சி சொல்லும் போது எந்திரிச்சு தேவனுக்கு பயந்து அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு, தேவனுக்கு பயந்தவர்கள் நீங்க எல்லாரும் வந்து கேளுங்க, அவரின் ஆத்துமாவுக்கு செய்த சொல்லுவேன்னு சொல்லியிருக்கு. ஆத்துமாவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரோ அதை தான் சபையை நடுவே சாட்சி சொல்லணும். சொப்பனம் கண்டீங்களா, வெளிப்பாடு கண்டீங்களா, காட்சி தரிசனம் சொப்பனம் வெளிப்பாடு கண்டிருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், வசன ஆதாரத்தோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். என்ன வேணும், சொப்பனம் வெளிப்பாடு காட்சி தரிசனம் இருந்தா அதுக்கு வசன ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வசன ஆதாரத்தோட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். அவ்வளவுதான்.
சொப்பனம் சொன்னவங்க சொப்பனமும் நின்று போச்சு, காட்சி சொன்னவங்க காட்சியும் நின்று போச்சு, தரிசனம் சொன்னவங்க தரிசனமும் நின்று போச்சு, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கண்ணை மூடிட்டு எந்திரிச்சோன்னே இன்னாரு தலையில பாம்பு சுத்திச்சு, காலில் பாம்பு சுத்திச்சு, இன்னாரு தலையை வெட்டி இன்னாரு தலையில வச்சு, இதாயா சொப்பனம், இதா வெளிப்பாடு. அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, என்ன சிஸ்டர் நீங்க நிறைய சொப்பனம் சொப்பனம் சொல்றீங்களா, இப்போ ஒன்னையும் காணும். நீங்க வசனம் எழுதுதான் ஆதாரம் கேட்குறீங்க, நான் எங்க போய் தேடுறது? அப்போ வசனம் இது இல்லைன்னா என்ன, அது தப்பான சொப்பனம். நீ கண்டது காட்சி கொண்டது குளம் பல சபையில அடிச்சு விட்டுவீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்க முடியும். அப்போ தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி தெளிவா இருக்கிறவர்கள் தெளிவான ஆலோசனை கொடுப்பார்கள், தெளிவான ஆறுதல் பண்ணுவார்கள். தெளிவில்லாதவர்கள் குட்டையை குழப்பிட்டு போயிடுவாங்க. ஒருத்தன் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தானா, ஒரு அம்மா போச்சான், ஐயா இப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருந்தியா நேற்று வரைக்கும், இப்போ இப்படி ஆகி போச்ச அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரிதான் என்னாரு சும்மாதான் போயிட்டு இருந்தான், காலில் அப்படி அடிபட்டுன்னு சொல்லி இப்ப ஆஸ்பத்திரியில வந்து படுத்தாயா, 4 நாள்ல செத்து அவங்க தூக்கி கொடுத்து, ஐயோ பாவம் அப்படின்னு மூக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு செத்து போயிட்டாயா. 4 பிள்ளைகள் வேற இருக்கு. இவனே ஜீவனை பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். இவனுக்கு வந்து சொல்ற ஆறுதல் எப்படி? தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்க ஒரு 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 சின்ன சாட்சி ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஒரு தேசத்துல ஒரு மனிதன் சுவிசேஷம் அறிவிக்க போனார் குடும்பமாக சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது, அந்த தேசத்தினுடைய மனிதர்கள் ஒருவன் தலைவன் என்ன சொன்னானா, நீ உன் கடவுள் இயேசு இல்லைங்க சொல்லக்கூடாது, இயேசுக்கு இல்லைன்னு சொல்லு, இயேசு இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னா இல்ல இயேசுதான் கடவுள் நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இயேசு கடவுள்னு யார்ட்டையும் சொன்னா உன்னை கொன்னுருவேன், இயேசு இல்லைன்னு சொல்லு. அவர் சொன்னாரா, இயேசு எனக்கு முன்னால் உலகம் எனக்கு பின்னால், நான் பயப்படேன், இயேசு இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும். 2 பிள்ளைகளை குத்தி கொண்டுருவேன், ஈட்டியை ரெடியா வச்சுட்டாங்க. அது இயேசு எனக்கு முன்னால் உலகம் எனக்கு பின்னால், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் எதுக்கு இயேசு இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார். உடனே 2 பிள்ளைகளையும் ஈட்டி வச்சு குத்தி கொண்டுட்டான். இப்ப பொண்டாட்டியும் இவரும் நின்றுட்டு இருக்காங்க. பார், 2 பிள்ளைகளை கொண்டுட்டேன், இப்ப இயேசு இல்லைன்னு சொல்லு. இயேசு இல்லைன்னா எதுக்கு சொல்லணும்? இயேசுதான் என் தெய்வம், அவர் எனக்கு முன்னாடி இருக்க, எனக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறேன். அப்படியா? உடனே அவர் மனைவியை கொண்டுட்டான். எப்படி சொல்றான்? நீயும் சொல்லணும், ஒன்னையும் கொண்டுருவேன், இயேசு எனக்கு முன்னால் உலகம் எனக்கு பின்னால், நான் பயப்படேன். அவரையும் குத்தி கொண்டுட்டான். 4 பேரும் கொண்டுட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் ராத்திரில கொண்டுட்டு போயிட்டு அவன் யோசிக்கிறான், என்னடா அந்த குடும்பமே 4 பேர் இருந்தா, 4 பேரும் இயேசு முன்னால் இயேசுக்காக இவங்க உயிரே கொடுத்துட்டாங்க, அப்படி ஒரு கடவுளா? அப்படி என்ன இயேசு என்ன பண்ணினாரு? கொண்டுட்டோமே, ஆனாலும் பயப்படலையே, உயிருக்கு கூட பயப்படாம பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி என்ன சில யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஊர்ல இருக்கிற அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்தவர்களாக மாறினார்களாம். ஒரு பாட்டு பிறந்த கதையம். அந்த கதையில அவர் சொல்கிறார், இயேசு எனக்கு முன்னால் உலகம் எனக்கு பின்னால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எனக்கு தெரியல, ஒரு பாட்டு மட்டும் சொல்ல. அப்போ அந்த பாட்டாவே அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்புறம் அதுக்கு பிற்பாடு அந்த பாட்டை பாடுறோம். அப்போ இயேசுக்காக சாட்சியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். நாம் சாட்சியுடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய சாட்சி அநேகர் ரட்சிக்கும். நம்முடைய சாட்சி அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வரும். நம்முடைய சாட்சி கிறிஸ்துக்குள் இருக்கிற நம்முடைய சாட்சி அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வரும். நாம் தவறான சாட்சியுடையவர்களா இருப்போமானால் யாரையும் இயேசு கொண்டு வராமல் போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிற நாம்
கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்காக எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டோடைய சன்னிதானத்துல போய் ஆண்டோடைய சொல்லி அறிவித்து தெரிவித்து ஆறுதலையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதனால என்ன செய்யணுமா, கர்த்தருடைய சன்னிதானத்துல காத்திருப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. அதனால் அப்படி தேவ சன்னிதானத்துல காத்திருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருப்பார்கள், தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகனே மகளே, கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதனாலதான் விதமாக யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார், ஓடினாலும் நிலைப்படைய நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை காத்திருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை மாசங்கள் போச்சுன்னு தெரியாது. அதுக்கு ஒருபாடு ஒரு நாள் தேவ சன்னிதானத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தேவ புத்தர்கள் தேவன் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது சாத்தான் அங்கே வந்து நிற்கிறான். கர்த்தருக்கு எங்கே இருந்து வருகிறார்? அதே கேள்வி, எங்கே இருந்து வருகிறார்? அவனும் அதே பதில் என்ன சொல்றான்? பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறேன். காரணம் இல்லாமல் நீ யோபு மேல் விதமாக அவனுடைய பாதுகாப்பு எடுக்க சொல்லி பண்ணாயே, அவனை சோதிக்க முடியும், நீ விதமா செய்தாயே, ஆனாலும் அவனோட உத்தமத்தை பார்த்தாயா, எவ்வளவு உறுதியா இருக்கிறான். உடனே சொல்றான், ஐயா, மனுஷன் தோலுக்கு பல தோலையும் ஜீவனு பல ஜீவனையும் கொடுத்துவா, நீ கொஞ்சம் அவன் சரீரத்தை கொஞ்சம் வியாதி உண்டாக்கி பாரு, அவன் உங்களுடைய முகத்துக்கு முன்பு அவன் தூசிக்காரன் இல்லை பாவம், அவன் ஜீவனை மாத்திரம் ஒண்ணும் செய்யாத, நீ அவனுடைய சரீரத்துல என்ன வியாதி நான் கொடுத்து பாரு, அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். கத்த சவால் விட்டான். பார்த்தான், இது ஒரு நல்ல சான்ஸ், யோபு எப்படியாவது கர்த்தரை தூசிக்க வச்சிட வேண்டும், யோபு கர்த்தரை தூசிக்க வேண்டும், எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்பதற்காக பலவேறமான வேலைகளை அவன் செய்தான். வேகமா போனான். அவருடைய சரீரத்துல உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பற்களினால் கொப்பளங்களினால் உருவாக்கி அது அந்த அரிப்பு அதிகமாகி ஓட்டை எடுத்து மேல சொரிஞ்சிட்டு சாம்பலில் உட்கார்ந்து மேல எடுத்து சாம்பலை பூசி அவரால் முடியல. இன்னைக்கு யோபு இருந்திருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படி யோபுக்கு ஒரு வியாதி பலவீனம் உண்டாயிருச்சுன்னா உடனே 108க்கு போன் பண்ணி ஜிஹெச்ல கொண்டு அட்மிட் பண்ணி அதுக்குரிய என்னென்ன ட்ரீட்மெண்ட் உண்டு அத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய வயர்கள் உண்டாகி கம்ப்யூட்டர்ல மேலெல்லாம் பொருத்தி பெட்ல படுக்க வச்சிருப்பாங்க. அரிக்குதா நம்ம கழிவு பூசுவாங்க, ஊசியை போடுவாங்க, குளுக்கோஸை ஏத்துவாங்க, இன்னைக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா யோபு காலத்துல எல்லாம் இல்லை. அதனால யோபு என்ன பண்ணினாரு? ஓட்டை எடுத்து மேலெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு சாம்பல் எடுத்து மேலெல்லாம் பூசிக்கிட்டு அந்த சாம்பல் அந்த அரிப்பை போக்குவதுக்காக சாம்பல் எல்லாம் பூசிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்படி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து வெந்து இருக்கும் பொழுது மனைவி கூட சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்படின்னா மனைவி கெட்டவான்னு நினைக்கிறோமா? மனைவி கெட்டவா கிடையாது. பிள்ளைகள் செத்து போனார்கள், ஆசிகளால் அழிந்து போனது, ஆனாலும் அமைதியாகத்தான் இருந்தார். யோபு நாம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், யோபின் சரித்திரம் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோபு ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு தேசத்தினுடைய ராஜ்யத்தின் அதிபதி, அவர் ஒரு ராஜா. அப்போ அவர் மனைவி யாரு? ஒரு ராணி. இப்போ ராஜ்யத்துல எல்லாம் இழந்து போச்சு, எல்லாம் சொத்து சம்பளம் போச்சு, வேலைக்காரங்க எல்லாம் போயிட்டு கவலையே படல, கர்த்தரை நோக்கி மகிழ்ப்படுத்துகிறார். ஆபகத்திற்கு என்ன சொல்லுகிறார்? அத்திமரம் துளிராம் போனாமலும் மந்தையில மாடு இல்லாமலும் தொழுவத்திலே மந்தையில ஆடு இல்லாமலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ விதமாக
என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள் கலிகூறு என்று சொல்லி இருக்கிறபடி யோபு ஆவிதமாக யோபுன் மனைவி, ஐயா மறுபடியும் மறுபடியும் நீ கர்த்தரை வணங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, சரி விடுங்க, என்ன செய்யறது, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க செத்து போயிருக்கீங்க, எதுக்கு இந்த வேதனை இருந்துட்டு என்னால பார்க்க முடியல, என்னால உங்களை பார்க்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு அவருடைய சரீரம் உச்சம் தலை தொடி உள்ளங்கால வரைக்கும் புற்களினாலும் அப்படியே சொரிஞ்சு என்ன ஆச்சு, புண்ணெல்லாம் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, குஷ்டம் போல ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால பார்க்க முடியல, நீங்க செத்து போயிட்டா கொஞ்ச நாள் நான் துக்கப்போடுவேன், நீங்களும் சமாதானமா போயிருவீங்க, நானும் ஒரு ஆறுதலா இருப்பேன், முடியல சாமியலா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யறாங்க, அந்த தமிழ் வேதாமத்தில் என்ன சொல்லியிருக்கு, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. தேவனை தூசித்தல, தேவனுடைய விசுவாசம் தேவனுடைய காரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுருங்க. நீ மறுபடியும் தேவன் சொல்லாம நீங்க உங்க ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியும், ஆண்டவரை ஜீவனை விட்டுருங்க என்று சொல்லுங்க, செத்து போங்க, இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படிங்கிற நிலைக்கு அந்த அம்மா தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று அவர் சொல்லுகிறார். சரி, தீமை பெற்றாச்சு, இப்போ என்ன செஞ்சாச்சுன்னா அவருடைய நண்பர்கள் 3 பேர் வர்றாங்க. அந்த 3 நண்பர்கள் யார் தெரியுமா, 3 தேசத்து ராஜாக்கள், ஞானிகள் வர்றாங்க. வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல் சொல்றவங்க முதல்ல என்ன செய்யறாங்க, 7 நாள் ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கிறாங்க. 7வது நாள் முடிஞ்சு யோபு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அது குறிப்பாடு 4ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஆயுதமாக ஒரு மனுஷன் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆறுதல் சொன்னா நீர் அதை கேட்பீரா, அதாவது நாங்க சொல்ற ஆறுதலை நீர் கேட்பீரா, உங்களுக்கு இப்படி விதமான காரியங்கள் உண்டாயிருக்கிறது என்று தேமானேனாகி எலிபாஸ் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசிக்கொண்டே அவர் நிறைய காரியங்களோடு சொல்லி கொண்டு வரும் பொழுது அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு வெளிப்பாடு உண்டாயிடுச்சு. அதாவது இப்படிப்பட்ட தண்டனைகள் யாருக்கு உண்டாகும்னா, தப்பு செய்யாம தண்டனை யாருக்கு என்ன செய்யாது, வராது. மனிதருடைய பார்வை, அதான் கர்த்தர் சொல்கிறாங்க, உங்களுடன் மனிதனை போல நான் பார்க்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார்களா, அது போல இங்கே நான் விதமாக பார்க்கிறோம், விதமாக மனிதர்கள் பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. ஆனால் இங்கே மனிதன் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கும் பொழுது ஆறுதல் சொல்ல வந்த மனுஷன் எப்படி ஆறுதல் சொல்றாரு பாருங்க. அவருக்கு ஒரு என்னாச்சுன்னா ஒரு தரிசனம் உண்டாச்சான். அந்த தரிசனத்துல அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் உண்டாச்சான். வாசிங்க 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் யோபு 4:13. யோபு 4:13. மனுஷன் மேல் அயர்ந்த நித்திரையை இறங்குகையில் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ராத்திரில 12ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அவருக்கு ரகசியமா ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டுச்சான். அவர் யோபுக்கு என்ன செய்ய வந்திருக்கிறாரு, ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாரு. அதனால ஆறுதல் சொல்லும் போது என்ன செய்யறாரு, யோபுவே எனக்கு ரகசியமா ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. அதனுடைய மெல்லிய ஓசையின் செவிகள் விழுந்தது. ராத்திரில நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது தரிசனம் அவருக்கு பலவிதமான சொப்பனங்கள் உண்டாச்சான். தரிசனங்கள் பலவிதமான தோற்றங்கள், பலவிதமான சொப்பனங்கள் உண்டாச்சு. அந்த சொப்பனத்துல வாசிங்க, அந்த சொப்பனம் பலவிதமான சொப்பனங்கள்லாம் உண்டானதுனால திகிலும் நடுக்கமும் பிடிச்சிருச்சு. அப்படின்னா என்ன, படுக்கும் போது ஒழுங்கா ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு படுத்தா என்னென்ன பலவிதமான சொப்பனங்களும் வராது, திகிலும் வராது, நடுக்கமும் வராது.
எதையோ நினைச்சிட்டு. ரெண்டாவது, இந்த மனுஷன் ஒரு ராஜ்யத்தின் அதிபதி இல்லையா? இவர் ராஜ்யத்தை பத்தி என்னத்தையா நினைச்சிருப்பாரு? இப்ப ஒரு அகோரமான ஒரு மோசமான ஒரு நிலையில யோபு இருக்காரு இல்லையா? இவரை பத்தி நம்மளாம கற்பனை பண்ணிருப்பாரு. தொல்லையும் திரட்சி, ஆமா, தொல்லையும் திரட்சின்னா சொப்பனை பிறக்கும். அவர் அதிகமா நிறைய காரியங்களை யோசிச்சிருப்பாரு. அப்படி யோசிக்கிறேன்னா அவளுக்கு பல விதமான உண்டாயிடுச்சு. உண்டான உடனே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? சொப்பனங்கள் வரக்கும். நிறைய சொப்பனங்கள் இருக்கு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமே தெரியாது. என்னத்தையாவது சொல்லிட்டு போவாங்க. அந்நிய பாஷையில பேசுவாங்க. அவங்க அந்நிய பாஷைனாலே நமக்கு புரியாத பாஷை தான். அது பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை, ஓ இந்த பாஷையோடைய வார்த்தையா அப்படின்னது என்ன? அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் யாரா இருந்தா அவங்கள்ட்ட பார்த்து கேட்டுட்டு, ஐயா அதான் அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த மாதிரி ஆக்கும் அவன் மொழிபெயர்த்து சொன்னா உடனே இவங்க அது உங்களுக்கு தான் கத்து சொன்னார். ஏங்க அந்நிய பாஷை பேசுனது நீங்க, மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்து சொன்னா உங்களுக்கு தான் சொன்னார்னா அடுத்து அவர் எப்படி மொழிபெயர்ப்பாரு? அதாவது தங்களுக்குன்னு எதையும் எடுத்துக்கொள்கிறதா? தங்களை பொறிவை ஞானியாகவும் பெரிய ஒரு மனிதனாக நினைத்து மற்றவர்களை குற்றப்படுத்துகிற தன்மை உருவாகிறதை பார்க்கிறோம். இந்த யோபனிடத்துல விதமாக இந்த மனிதன் விதமாக ஆறுதல் சொல்ல பலவிதமான சொப்பனங்களால் தரிசனங்களும் நடுக்கும் முத்திகளும் உண்டான பொழுது வாசிங்க, திறந்த வசனங்கள் வாசிங்க. செல்போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி அவிதமாக திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என் எலும்புகள்லாம் நடுங்கினது. அப்பொழுது என்னாச்சுன்னா வாசிங்க 14. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. என் உடலின் மயிர் சிரித்தது. ஒரு ஆவி கடந்துச்சா, உடனே மயிர்ல என்ன செஞ்சா? செலுத்திருச்சு. வாசிங்க. அது ஒரு உரு போல. இப்ப அந்த சொப்பனத்தை நல்லா கவனிங்க. அது உரு போல கண்களுக்கு காணப்பட்டுச்சு. சரி. ஆனாலும் அது ரூபம் என்னதென்று தெரியவில்லை. இது என்ன சொப்பனம்? நிறைய பேருக்கு கண்ணை மூடனா தரிசனம், சொப்பனம், காட்சி. நிறைய பேருக்கு என்னன்னா கண்ணை மூடனோடனே சொப்பனம், கண்ணை மூடனே தரிசனம், கண்ணை மூடனே காட்சி. கண்டதை காட்சி கொண்டதை கோலன மாதிரி சிலர் ஆண்டவரே நான் சாட்சி சொல்லணும், ஆனா எனக்கு சொப்பனம் தாங்க. இவரு சாட்சி சொல்லணுமா? நீ வாரம் முறை வாழ்ந்திருக்க, அந்த வாரத்துல எப்படி நீ சாட்சியா வாழ்ந்திருக்க அதை சொல்லு. சொப்பனம் வேணுமா சாட்சி சொல்றதுக்கு? தரிசனம் வேணும், வெளிப்பாடு வேணும். அப்போ இப்படித்தான் அநேக சொப்பனங்கள் இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஒரு ஆவி வந்துச்சா, இவரு அதை பார்த்த உடனே இவருக்கு உடம்புலாம் ஒரு சிலிர்த்து போச்சா. அந்த உருவம் என்ன உருவம்னு தெரியல. உருவத்தை பார்த்த உருவம் என்ன உருவம்னு தெரியல. அந்த உருவம் சொல்லிச்சான். அடுத்த வசனத்தை வாசிங்க. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ? யோபுக்கு எப்படி ஆறுதல் சொல்றாரு? அவரே நொந்து வெந்து ஜீவன் தப்ப இருக்கிறாரு. அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த மனுஷன் என்ன சொல்றாரு? மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்குறதை பார்க்கிலும் சுத்தமா இருப்பானோ? ஐயா, அது இருக்க முடியாதுதான். தேவனை பார்க்கும் நீதிமான் மனுஷன் கிடையாது. தேவனை பார்க்கும் சுத்தமான மனுஷன் கிடையாது. ஆனா அது எப்போ எங்க எந்த இடத்துல சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். இந்த மனிதன் ஆறுதல் சொல்ல வந்துவிட்டு அவரை மறுபடியும் கலங்கடிக்கிறதை பார்க்கிறோம். நீ தப்பு செஞ்சிருப்பீர். அடுத்து நான் யோபுக்குள்ள அடுத்தடுத்து போகும்போது நண்பர்கள் என்ன சொல்றாங்க? நீ வேலைக்காரர்களுக்கு ஏதாவது மோசம் போட்டு விதவைகளை பராமரிக்காம விட்டுருக்கு. அதான் சும்மாவும் அவனுக்கு வியாதி வந்திருக்கும். சும்மா வருமா? சோதனை வந்துச்சுன்னு சோதனை சும்மா வருமா? ஏதாவது தப்பு பண்ணிருக்கிறியா? பெரியப்பா அதெல்லாம் நீ என்னதான் பரிசோதனை, ஏதாவது தப்பு பண்ணிருப்பிய. நேருக்கு நேரம் மூஞ்சுக்கு நேரம் அடிச்சு காலி பண்றது.
சொல்லுகிறார், நீ இதெல்லாம் பண்ணிருப்ப, அதனால உமக்கு உண்டாயிருக்கு. ஆனால் என்ன நடந்தது? இந்த புஸ்தகத்தை யோபு தான் எழுதுறாரு. யோபுக்கு என்ன நடந்ததுன்னா அப்போதைக்கு யோபுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடுதான் யோபு கடைசியில், அவர் கடைசி காலங்களில் தான் கர்த்தர் அவருக்கு நடந்ததெல்லாம் சம்பவம் எல்லாம் யோபு அதை எழுதுகிறார். யோபு அதை அவர் எழுதி வைத்த பிற்பாடு அவர் என்ன அரான் மொழியிலேயோ ஏதோ ஒரு மொழியில எழுதி வச்சிருப்பார். ஆனா கிட்டத்தட்ட 1000 வருஷம் கழிச்சு, யோபுக்கு 1000 வருஷம் கழிச்சு மோசே அதை என்ன செய்யறாரு, அந்த புஸ்தகத்தை எதுல எழுதுறாரு, எபிரேய மொழியில எழுதுறார். எபிரேய மொழியில மோசே எழுதுகிறார். அதற்கு பிற்பாடு சாமுவேல் அதை கொஞ்சம் திருத்தி எழுதுகிறார். அது பிற்பாடு ஏசாயாவும் திருத்தி எழுதுகிறார். மொத்தத்துல வேதாகமத்துல முதல் புஸ்தகம், முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு. ஆனா எபிரேய மொழியில முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் எது? யாத்திராகம் 20 இருந்து கடைசி வரைக்கும். ஆமா, அதுக்கு ஒருபாடு ஆதிகாமத்திலிருந்து மறுபடியும் யாத்திராகமும் அப்புறம் என்னாகும் பாகமும் வரைக்கும் எழுதுனது எபிரேய மொழியில. அதுக்கு ஒருபாடு யோபின் புஸ்தகத்தை இது பண்ணுகிறார். யோபு அதாவது எபிரேய மொழியினுடைய முதல் மொழி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எபிரேய மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியினுடைய எழுத்து முத எழுதுனது யாரு? அந்த எழுத்து உருவம் கொடுத்து முத எழுதுனது யாரு? எபிரேய மொழி. தெரியல, கர்த்தர் தான் 10 கட்டளையை எழுதினார். எபிரேய மொழியில 10 கட்டளைய முதல்ல கர்த்தர் தான் எழுதுறாரு. அது வரைக்கும் அது பேச்சு மொழியா தான் இருந்தது. அதற்கு பிற்பாடு ரெண்டாவதாக மனுஷர்கள்ல முத எழுதுனது யாரு? மோசே. ஏன்னா 10 கட்டளையும் கர்த்தர் எழுதுனத கொண்டு வந்தார் இல்லையா. 40 நாள் வரைக்கும் அந்த எபிரேய மொழி எழுத படிக்க கற்றுக் கொடுத்திருந்தார். அவர் எழுதி கொண்டு வரும் பொழுது இங்க கண்டுகுட்டியை உருவாக்கி தேவையில்லாத காரியங்களை செய்துகிட்டு இருக்கும்போது போட்டு உடைச்சிட்டார். அப்ப கர்த்தர் எழுதின கற்பனை அந்த எழுத்து என்னாச்சு, மலையில உடஞ்சி அது புதஞ்சு போச்சு, கண்டுபிடிக்க முடியல. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுறார், அதே மாதிரி கற்பனையை கொண்டு வா, நான் எழுதித்தாரேன்னு சொன்னவரு மோசே எழுத வச்சார். மோசே எழுதினார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே சோர்வுகள், பலவீனங்கள் தாக்கலாம் நம்மை. ஆனால் நம்முடைய இறைவன் என்ன செய்கிறார், மனிதனை போல, மனிதர்களுக்கு என்ன தெரியுமா, ஏதாவது பலவீனம் உண்டாச்சுன்னா, நீ எந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட அதனாலதான் அப்படின்னு சொல்லி குத்தி காமிப்பாங்க. ஆனால் இறைவனும் அப்படியே அல்ல. மனுஷன் என்ன பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் இருதயத்தை பார்க்கிற இறைவன் நமக்குள் என்ன நடக்கிறது, நடக்க போறது, நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே அவர் நமக்கு என்ன செய்கிறார், பலன் கொடுக்கிறார், சோர்வுகளை மாற்றுகிறார், நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அப்புறப்படுத்துகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. நான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சோர்வுகளை மாற்ற வேண்டுமா, பலவீனங்களை அகற்ற வேண்டுமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கடைசி வசனத்தை வாசிங்க, 30வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:30, ஏசாயா 40:31. என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சன்னிதானத்துல கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். கர்த்தரு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்யறார், புது பலன் கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார், எல்லா பலவீனங்களும் அப்புறப்படுத்த போகிறார். புது பலன் கொடுத்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
நடந்தாலும் சொல்லுவார். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். யோபுடைய வாழ்க்கையில விதமாக பலவீனம் தாக்கப்பட்டது. அவருக்கு பலவிதமான காரியம் உண்டான பொழுதும் கர்த்தர் அவரோடு பேசி அவரை சரிப்படுத்தி சீர்படுத்தி மறுபடியும் ரெட்டிப்பா ஆசீர்வதித்து எடுத்து உயர்த்தினார். அவர் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக, கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்க தீமையை அனுபவிக்க முடியாக கர்த்தருடைய சமயத்துல தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக காத்திருந்தார். கர்த்தருக்காக அவர் காத்திருந்தபடினாலே எத்தனை வருஷம் போச்சுன்னா சொல்ல முடியாது. அந்த உபத்திரவங்கள்லாம் எத்தனை வருஷம் போச்சு, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. போய்கிட்டே இருக்குது. நான் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது யோபு பேசுறாரு, எலிபாஸ் பேசுறாரு, அப்புறம் பில்தாத் பேசுறாரு. ஒருத்தரா என்ன செய்றாங்க, பேசிக்கிட்டே வராங்க. கடைசியில எலிகு பேசுறாரு. எலிகு பேசி முடிச்சோடனே யார் பேசுறா? கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் பேசி முடிச்சோடனே யோபு சரணாகதி அடைகிறாரு. அங்க யோபின் புஸ்தகம் முடிகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ரெட்டிப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்து அதுக்கு பிற்பாடு 147 வருஷம் உயிரோட இருந்தாராம். அதுக்கு பிற்பாடு எதுக்கு பிற்பாடு இந்த சோதனை எல்லாம் முடிஞ்சு 10 பிள்ளைகள்லாம் கிடைச்ச பிற்பாடு 147 வருஷம் உயிரோட வந்திருக்காரு. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யற, கர்த்தருக்கு அவர் காத்திருந்தபடினாலே அவர் என்ன செய்யறாரு, எல்லா சோர்வுகளையும் மாற்றி போடுகிறதை பார்க்கிறோம். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் 40வது அதிகாரம் சங்கீத புஸ்தகம் 40:1-2 வசனங்களை வாசிங்க. சங்கீதக்காரராகி தாவீது சொல்லுகிறார், எனக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள். தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. தாவீதுக்கு வராத பிரச்சனையே கிடையாது. தாவீதுக்கு வராத சோதனையே கிடையாது. எதிரி நாட்டு ராஜாக்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு அலைகிறார்கள். ஆனால் சொந்த நாட்டு ராஜாவும் கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு அலைகிறார்கள். எங்க போனாலும் அவருக்கு கொலை மிரட்டல், எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை, எத்தனையோ பிரச்சனை. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையின் நன்மை செய்யும்படியாக, கர்த்தர் தன்னை எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் சொல்லுகிறார். நான் கர்த்தருக்காக வாசிங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து மேலும் எடுத்து உயர்த்தி மறுபடியும் என்னை ஒரு ஸ்தானத்துல கொண்டு நிறுத்துவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு நான் என்ன செய்வேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என்ன செய்தார், என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படி கேட்டபடினாலே வாசிங்க, என்னாச்சு, பயங்கரமான குழிகள், பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரம், ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமா இருந்தது. அப்சலோம் துரத்தும் பொழுது பயங்கரமா தான் இருந்துச்சு. சவுல் துரத்தும் போதும் பயங்கரமா தான் இருந்துச்சு. எதிரி நாட்டுக்கு தப்பித்து ஓடும் போதும் பயங்கரமா தான் இருந்துச்சு. இப்படி பலவிதமான பயங்கரங்கள், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் செத்தான். யாரு சொன்னா, ரத்த புரியனே தொலைந்து போ சொன்னால ஒருத்தன் சீமை எதானே தூசிட்டான். ரத்த புரியனே தொலைந்து போ, உன்னை இதுமாக இதோடு நீ தொலைஞ்ச, உளையான ஆதான் போயிட்ட, தொலைஞ்சிட்ட, இதோடு முடிச்சோம் கதை. உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என்னை கால்களை கண்மலையும் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவர் என்ன செய்தார் தெரியுமா, நான் அப்படியெல்லாம் இருந்த பொழுது அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மின் மேல் நிறுத்தி என்னை பலப்படுத்தி என்னை பக்குவப்படுத்தி விதமாக பாதுகாத்து இப்ப என்ன செய்யறாரு, எனக்கு நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை நாவிலே கொடுத்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால அப்படியெல்லாம் கர்த்தரோட வாழ்க்கையில் அற்புதம் செய்த அப்படின்னா அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். அவர் என்ன செய்யற, நமக்கு
ஆறுதல் செய்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டுமா? சங்கீதம் 46:10 வாசிங்க. நீங்கள் எங்க உட்கார்ந்து இருக்கணுமா? தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்திருந்து தேவன் உங்களுக்கு செய்ய போற ரட்சிப்பின் காரியங்களை அறியும்படிக்கு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமா ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. தேவனாகி கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுடைய அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பல நெருக்கங்கள் உருவாகும் பொழுது கர்த்தர் சொல்ல நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14:14 வாசிங்க. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வாசிங்க. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாங்க? சோர்ந்து போய்தான் இருந்தாங்க. ஏன்னா பின்னாடி எகிப்தினுடைய சேனை தன்னை துரத்தி கொண்டு வருகிறது. முன்னாடி யார் இருக்கா? சிவந்த சமுத்திரம், எங்கும் தப்பிக்க முடியாதுனால அப்படி ஒரு சோர்வு, அப்படி ஒரு பலவீனம். என்ன செய்யறது? மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார்கள். இதுமாக கர்த்தர் சொல்கிறார், அதுமாக நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் முன்னாடி மோசையின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க. சும்மா சத்தம் போட்டு கிடக்காதீங்க, சும்மா சத்தம் போட்டு கிடக்காதீங்க, புலம்பாதீங்க. ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எதுக்கு எடுத்தாலும் புலம்புறாங்க, எதுக்கு எடுத்தாலும் புலம்புறதான் முறுமுறுப்புன்னு சொல்றாரு. எதுக்கு எடுத்தாலும் புலம்பு புலம்பி தீர்த்து தானும் புலம்பி மற்றவங்களையும் புலம்ப வச்சு நிம்மதி இல்லாம பண்ணிடுறது. அதனாலதான் கத்த, அதுதான் கத்த முறுமுறுப்புன்னு சொன்னார். முறுமுறுப்புன்னா என்னது? தானும் புலம்பணும், மற்றவங்களையும் புலம்ப வச்சிடணும், பைத்தியம் பிடிக்க வச்சிடணும். அதுதான் சும்மா புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்த சொன்னார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். யுத்தங்கள் சூழ்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் யோசபாத் ராஜா என்ன செய்யறாரு தெரியுமா? கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் காத்திருந்து ஜெபித்தார். ஜெபித்தபடினாலே அங்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக உண்டாகிறது. அப்படி உண்டாகும் பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன சொல்லுறார் என்று பார்க்கும் பொழுது வசனம் 17 வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்க கண்கள் காணும், நின்னு பாருங்க, புலம்பாதீங்க. தேவ சமூகம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்துல உங்க பாரத்தை போற அறிவிங்க. கர்த்தர் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் என்ன செய்யறதில்ல, ஒருபோதும் நீதிமானை தள்ளாட விட்டாருன்னா சொல்லியிருக்கு. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால்தான் பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். அதுமாக நீங்க இந்த யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாதீங்கள், உங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்க. வாசிங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆறுதல் சொல்லணுமா? கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கவலைப்படாதீங்க. இதுதான் ஆறுதல். இல்ல என்னமோ ஆகி போச்சு, நீ என்னமோ பண்ணிட்ட, நீ பண்ணாதனால இது வராது அப்படின்லாம் இது பண்றது இல்லை. உண்மையிலே பண்ணு, அப்படி யாராவது பண்ணியிருந்தா அந்த நேரத்துல சொல்லலாம், எப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கிற, இதெல்லாம் இதை சரி பண்ணிக்கோ, கர்த்தர் சரி பண்ணுவார் சொல்லலாம். அதுக்காக எதுன்னே தெரியாம ஏன்டா அவ்வளவுதான் ஆச்சுன்னு என்ன ஏதுன்னே தெரியாம ஏதோ ஒரு சொப்பனம், ஒரு ஆவி வந்துச்சான், என்ன ஒரு ஆவி வந்துச்சான், திகிலும் நடுக்கவும் பிடிச்சிச்சான், எலும்புகள்லாம் ஆடிச்சான். அப்படித்தானே அந்த யோக புத்தகத்தை வாசிக்கிறோம். ஒரு சொப்பனத்துல ஒரு ஆவி வந்துச்சான், உடனே இவருடைய எலும்பெல்லாம் கிடுகிடுன்னு ஆடிச்சான். எலும்பு எப்படி கிடுகிடுன்னு ஆடும்? சதையும் எலும்பு ஒன்னாதானே இருக்கு. அப்ப சதினமே சேர்ந்தானே ஆடி இருக்கணும். நடுக்கம் அப்படியே கை காலெல்லாம் உதறிக்கும். அந்த ஆவி வந்து அப்படி உருவோன்னு நினைச்சா அந்த ஆவி உருவம் என்னன்னே தெரியலையா. நிறைய பேர் சொப்பனம் சொல்றது தான். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ரொம்ப தெளிவான சொப்பனங்கள் கிடைக்கிறத பார்க்கிறோம். எசேக்கியேல் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஒரு ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்தை காண்கிற பொழுது அவர் தரிசனத்தை அழகாக ஒரு விளக்குகிறதையும் பார்க்கிறோம். எசேக்கியேல் ஒரு அருமையான தரிசனம் காண்கிறார். அந்த தரிசனத்துல அவர் காண்கிறதை அப்படி அழகாக எழுதி வைக்கிறார். வசனம் 28 இருந்து வாசிங்களேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானங்கள் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபொழுது முகமுற்ற விழுந்தேன். அந்த சாயலை ஜீவனையும், அதோ ஜீவன் இப்படி இருந்துச்சு, விதமாக இருந்துச்சு என்றெல்லாம் சொல்லுகிறார். அந்த இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுகிறார். அதை பார்க்கும்போது அது நான் பார்த்த சாயல் இப்படித்தான் இருந்துச்சு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். வசனம் 26 இருந்து வாசிங்க. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்ட முதல் மேலெல்லாம், தேவனுடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னி சொகுசாவை போல் இருந்து அக்னியாக எரிந்து கொண்டிருந்தார். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம், இடுப்புக்கு கீழெல்லாம் எப்படி இருந்துச்சா? அக்னியா இருந்துச்சு. சுற்றிலும் பிரகாசமாக இருக்க கண்டேன். அப்போ தேவனுடைய சாயல் அவங்க என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்த அளவு மிகவும் பயங்கரமா இருந்தது. மோசே போய் தேவனுடைய சாயலை பார்த்தாரா? பின்புறத்தை பார்த்தார், முகத்தை பார்க்கல. அக்னியாக தேவன் சொல்லித்தார். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கார்மேகத்துல இறங்கின பொழுது சத்தத்தை கேட்டார்கள், உருவத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் இங்கேதான் விதமாக பார்க்கிறோம். அப்புறம் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. எசையா 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனமே வீட்டிருக்க ஆண்டவரே பார்த்தார். பார்த்துட்டு சொல்றார், வாசிங்க. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம், அவர் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சேர்ல இருந்து அவருடைய வஸ்திர தொங்கல் என்ன செய்யுது, அது கீழே விழும்போது தேவாலயம் முழுவதையும் மூடிடுச்சு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய சேர்ல உட்கார்ந்துருக்கோம். தேவாலயம் முழுவதும் அவர் வஸ்திரம் மூடிடுச்சு. வாசிங்க.
சேராபீன்கள் அவருக்கு மேலாக சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. இரண்டு சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகள் கால்கள் மூடி, 2 சட்டைகளால் பறந்தான். அடுத்து வாசிங்க. ஒருவரை நோக்கி என்ன செஞ்ச? ஒருவர் நோக்கி கூப்பிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பூமி ஒருவருக்கு கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த தரிசனத்தை தெளிவா பார்க்கிறார், தெளிவா சொல்லுகிறார். அப்போ தேவ மனிதர்கள் தேவ தரிசனங்களை காண்போது தெளிவாக இருக்கணும். தொல்லையும் திரச்சினால் சொப்பனுங்க சும்மா என்னமோ ஒரு ஆவி வந்துச்சா, உருவா நின்னுச்சா, இப்படி புகையா போச்சா, தலை இந்த பக்கம் போச்சு, கால் இந்த பக்கம் போச்சு, அப்புறம் கை மட்டும் இப்படி நீட்டி நின்றுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பிராஞ்சில் என்னை போட்டுதான். அந்த பிராஞ்சுக்குள்ள போகும்போது அந்த பிராஞ்சில போனோடனே நிறைய ஒரு அம்மா 2-3 அம்மா இருந்தாங்க. எந்திரிச்சோடனே சொப்பனமா சொல்லுவாங்க. சொப்பனம் வெளிப்பார்த்து சொப்பனம் சொப்பனம் சொப்பனமா சொல்லிட்டு உட்காருவாங்க. எந்திரிச்சோடனே சொப்பனம் தான். கண்ணை மூடனா சொப்பனம், கண்ணை திறந்தா இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் எனக்கு இந்த சொப்பனமும் புரியல, சொல்ற காரியமும் புரியல. என்னடா சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, சொப்பனமா சொல்றாங்க, பிரசங்கத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமே இருக்குது. ஆராதனைக்கு வந்திருக்காங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தேவனுக்கு பயந்துற நீங்க எல்லாரும் வந்து கேளுங்க, அவரின் ஆத்துமாவுக்கு செய்த சொல்லுவேன். அதுதான் சாட்சி. அப்போ இவங்க என்ன எந்திரிச்சு சொல்றாங்க. எனக்கு ஒரு இதாச்சு. அதான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் எந்திரிச்சேன். சாட்சி சொல்லும் போது எந்திரிச்சு தேவனுக்கு பயந்து அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு, தேவனுக்கு பயந்தவர்கள் நீங்க எல்லாரும் வந்து கேளுங்க, அவரின் ஆத்துமாவுக்கு செய்த சொல்லுவேன்னு சொல்லியிருக்கு. ஆத்துமாவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரோ அதை தான் சபையை நடுவே சாட்சி சொல்லணும். சொப்பனம் கண்டீங்களா, வெளிப்பாடு கண்டீங்களா, காட்சி தரிசனம் சொப்பனம் வெளிப்பாடு கண்டிருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், வசன ஆதாரத்தோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். என்ன வேணும்? சொப்பனம் வெளிப்பாடு காட்சி தரிசனம் இருந்தா அதுக்கு வசன ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வசன ஆதாரத்தோட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். அவ்வளவுதான். சொப்பனம் சொன்னவங்க சொப்பனமும் நின்று போச்சு, காட்சி சொன்னவங்க காட்சியும் நின்று போச்சு, தரிசனம் சொன்னவங்க தரிசனமும் நின்று போச்சு. ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கண்ணை மூடிட்டு எந்திரிச்சோன்னு இன்னாரு தலையில பாம்பு சுத்திச்சு, காலில் பாம்பு சுத்திச்சு, இன்னாரு தலையை வெட்டி இன்னாரு தலையில வச்சு, இதாயா சொப்பனம், இதான் வெளிப்பாடு. அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, என்ன சிஸ்டர் நீங்க நிறைய சொப்பனம் சொல்றீங்களா, இப்போ ஒன்னும் காணும். நீங்க வசனம் வேலைதான் ஆதாரம் கேட்குறீங்க, நான் எங்க போய் தேடுறது? அப்போ வசனம் இது இல்லைன்னா என்ன இல்லை, அது தப்பான சொப்பனம். நீ கண்டது காட்சி கொண்டது குளம் பல சபையில அடிச்சு விடுவீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்க முடியும். அப்போ தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி தெளிவா இருக்கிறவர்கள் தெளிவான ஆலோசனை கொடுப்பார்கள், தெளிவான ஆறுதல் பண்ணுவார்கள். தெளிவில்லாதவர்கள் குட்டையை குழப்பிட்டு போயிடுவாங்க. ஒருத்தன் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தானா, ஒரு அம்மா போச்சான், ஐயா இப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நல்லா இருந்திய நேற்று வரைக்கும், இப்போ இப்படி ஆகி போச்ச அப்படின்னு பேசிட்டு இருந்து. இந்த மாதிரிதான் என்னாரு சும்மாதான் போயிட்டு இருந்தான், காலில் அப்படி அடிபட்டுன்னு சொல்லி இப்ப ஆஸ்பத்திரியில வந்து படுத்தாயா, 4 நாள்ல செத்து அவங்க தூக்கி கொடுத்து, ஐயோ பாவம் அப்படின்னு மூக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு செத்து போயிட்டாயா. 4 பிள்ளைகளும் வேற இருக்கு. இவனே ஜீவனை பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். இவனுக்கு வந்து சொல்ற ஆறுதல் எப்படி? தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்க ஒரு 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 சின்ன சாட்சி ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஒரு தேசத்துல ஒரு மனிதன் சுவிசேஷம் அறிவிக்க போனார். குடும்பமாக சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது அந்த தேசத்தினுடைய மனிதர்கள் ஒருவன் தலைவன் என்ன சொன்னானா, நீ உன் கடவுள் இயேசு இல்லைங்க சொல்லக்கூடாது, இயேசுக்கு இல்லைன்னு சொல்லு, இயேசு இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னா இல்ல இயேசுதான் கடவுள் நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இயேசு கடவுள்னு யார்ட்டையும் சொன்னா உன்னை கொன்னுருவேன், இயேசு இல்லைன்னு சொல்லு. அவர் சொன்னாரா, இயேசு எனக்கு முன்னால் உலகம் எனக்கு பின்னால், நான் பயப்படேன், இயேசு இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும்.
2 பிள்ளைகளும் குத்தி கொண்டு வருவேன், ஈட்டியை ரெடியா வச்சுருக்காங்க. அதனால இயேசு எனக்கு முன்னால், உலகம் எனக்கு பின்னால், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் எதுக்கு இயேசு இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார். உடனே 2 பிள்ளைகளையும் ஈட்டி வச்சு குத்தி கொண்டுட்டான். இப்ப பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு, பொண்டாட்டியும் ஒரு நின்றுட்டு இருக்காங்க. பார், 2 பிள்ளைகளும் கொண்டுட்டேன், இப்ப இயேசு இல்லைன்னு சொல்லு. இயேசு இல்லைன்னு நான் எதுக்கு சொல்லணும்? இயேசுதான் என் தெய்வம், அவர் எனக்கு முன்னாடி இருக்க, எனக்கு முன்பாக அவர் வைத்து இருக்கிறேன். அப்படியா? உடனே அவர் மனைவியை கொண்டுட்டான். எப்படி சொல்றான்? நீயும் சொல்லணும், ஒன்னையும் கொண்டுருவேன். இயேசு எனக்கு முன்னால், உலகம் எனக்கு பின்னால், நான் பயப்படேன். அவரையும் குத்தி கொண்டுட்டான். 4 பேரும் கொண்டுட்டான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் ராத்திரில கொண்டுட்டு போயிட்டான். போயிட்டு அவன் யோசிக்கிறான், என்னடா அந்த குடும்பமே 4 பேர் இருந்தா, 4 பேரும் இயேசு முன்னால், இயேசுக்காக இவங்க உயிரே கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு கடவுளா? அப்படி என்ன இயேசு என்ன பண்ணினாரு? கொண்டுட்டோமே, ஆனாலும் பயப்படலையே, உயிருக்கு கூட பயப்படாம பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி என்ன சில யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஊர்ல இருக்கிற அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்தவர்களாக மாறினார்களாம். ஒரு பாட்டு பிறந்த கதையம். அந்த கதையில அவர் சொல்கிறார், இயேசு எனக்கு முன்னால், உலகம் எனக்கு பின்னால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எனக்கு தெரியல, ஒரு பாட்டு மட்டும் சொல்லுங்க. அப்போ அந்த பாட்டவே அவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்புறம் அதுக்கு பிற்பாடு அந்த பாட்டை பாடுறோம். அப்போ இயேசுக்காக சாட்சியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். நாம் சாட்சியுடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய சாட்சி அநேகர் ரட்சிக்கும். நம்முடைய சாட்சி அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வரும். நம்முடைய சாட்சி கிறிஸ்துக்குள் இருக்கிற நம்முடைய சாட்சி அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வரும். நாம் தவறான சாட்சியுடையவர்களா இருப்போமானால் யாரையும் இயேசு கொண்டு வராமல் போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிற நாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்காக எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் ஆண்டவருடைய சொல்லி அறிவித்து தெரிவித்து ஆறுதலையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதனால என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சன்னிதானத்துல காத்திருப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. அதனால் அப்படி தேவ சன்னிதானத்துல காத்திருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருப்பார்கள், தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதனாலதான் விதமாக யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார், ஓடினாலும் இளைப்படைய நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.